முனைவர் அண்ணாகண்ணன் அவர்களை தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் உங்களுக்கு பயிற்சி அளிக்க வருக வருக என வரவேற்கிறேன். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற ஒரு கொள்கையோட ஒரு இலக்கோட தமிழ் வளர்ச்சித்துறை முன்னெடுத்திருக்கின்ற இந்த அமர்வில் இங்கே எல்லாரும் தொழிலாளர் நலத்துறையிலிருந்து வந்திருக்கீங்க. நிறைய இளைய முகங்களை இங்கே பார்க்குறேன், மகிழ்ச்சி. இதெல்லாம் புதுசாக சேர்ந்துருக்கீங்களா? எல்லாருமே இளையவர்கள், அதான் இது வரைக்கும் இந்த பயிற்சிக்கு வரல, இப்போ பணி நியமனம் செஞ்சவங்க இருக்கலாம். சரி, இப்போ நம்முடைய நோக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்றது எல்லா வகையான சேவைகள், செய்திகள், தகவல்கள் எல்லாத்தையும் தமிழில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை, ஒரு இலக்கு வச்சுருக்கோம். அதை எந்த அளவுக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் பார்க்கணும். இலக்கு நம்ம உலக சாதனை படைக்கணும் அல்லது ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதல் இடம் வரணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதற்கான முயற்சி இருக்கே, அது அவ்வளோ சாதாரணமாக. அந்த வகையில் நம்ம இப்போ தொழிலாளர் நலத்துறை சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு இது செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். இதற்கு முந்தைய அமர்வுகள் எல்லாம் நான் முழுமையாக ஒரு பவர் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைக்காட்சியை எனக்கு கொண்டு வந்து காட்டுவோம். இந்த முறை அப்படி தனித்தனியாக கொண்டு வராமல் உங்கள் கண் முன்பாகவே அதை நம்ம செய்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ நீங்கள் யாராவது இந்த இணையதளத்தெல்லாம் அதை நிர்வகிக்கிற பணிகளில் இருக்கீங்களா? அந்த இற்றைப்படுத்தும் பணிகள், அப்டேட் செய்கிற பணிகளில் யாராவது இருக்கீங்களா? சரி, ஒருவேளை உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் இந்த குறிப்புகள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கும் சொல்லலாம். நீங்கள் எழுதும் பட்சத்தில் அப்போதும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எதை இயக்கலாம் தவிர்க்கலாம் என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த திரையில் தமிழக அரசினுடைய தொழிலாளர் நலத்துறை, நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த மாதிரியான ஒரு இணையதளம், செயலி அல்லது எந்த ஒரு அறிவிப்பு அப்படின்னு நம்ம இதை என்ன செய்யறோம்னா, பொதுமக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் வைக்கிறோம். அவர்கள்ட்ட ஒரு செய்தியை, ஒரு சேவையை நம்ம கொடுக்கறதுக்காக இது இருக்கு. அப்போ இங்கே நமக்கு 2 முக்கியமான நோக்கம் இருக்கு. ஒன்று செய்தி சரியாக இருக்கணும், பிறகு அந்த மொழி தவறு இல்லாமல், பிழை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது இருக்கு. அப்போ இதில் எல்லா நிலையிலையும் இதை நம்ம சரியாக செஞ்சுட்டு இருக்குமான்றதை நம்மளே நாமே சரிபார்த்து கொண்டே வரணும். சரியா? அவங்க பார்க்குறோம், தொழிலாளர் துறை அமைச்சர், மக்கட்தொகை, அழகாக மக்கட்தொகைன்னு உணர்ச்சியோட எங்க எழுதியிருக்காங்க. சரியா இருக்கு. அரசு செயலாளர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அரசு செயலாளர் அப்படின்னு வரணும். அது மாதிரி திரு கே வீரராகவராவ் அப்படின்றத திரு என்பதை தமிழ்ல எழுதலாம், அந்த கே அப்படின்றத தமிழ்ல எழுதலாம். அது தமிழ் எழுத்துல ஒரு கா கா எப்படி இருந்தாலும் இருக்கலாம், அல்லது அதற்கு ஒரு வேளை குழப்பம் இருக்குமானா தமிழ் ஒளிபெயர்ப்பிலேயே கூட அது மாதிரி எழுத்துக்களை நம்ம எழுதலாம். ஈஆப்ப ஐஏஎஸ்ன்றத ஈஆப்ப அப்படின்னு சரியா எழுதியிருக்காங்க. கீழே அரசு செயலாளர் என்பதை நம்ம ஒற்று தான் எழுதணும். தொழிலாளர் துறையின் வரலாறு 1920ஆம் ஆண்டில் துவங்கியதுன்னு இருக்கு பார்த்தீங்களா? தொடங்கியது அப்படின்னு இருக்கணும். ஆரம்ப காலத்தில் அப்படின்றது நம்ம இது தொடக்க காலத்தில்னு எழுதலாம். ஆரம்பம் என்பது வட சொல்லா இருக்கு. அதை விட அதுக்கு இணையான ஒரு சொல் நம்மகிட்ட புழக்கத்தில் இருக்கு. அதனால அது எல்லாருக்கும் புரியும்படியான ஒரு சொல்லாக இருக்குதுதான் தொடக்க காலத்தில். அங்கே ஒரு இக்கு வரும். தொழில்முறை சாரா தொழிலாளர்களின் இந்த சாரா தொழில் சாராத அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு ஒற்று வரும். சாரா தொழிலாளர்களின் நலன்களை காப்பதையே, நலன்களை இக்கு முதன்மை பணியாக இத்துறை கவனித்து வந்தது. துரிதமான விரைவான போடலாம். பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களை மட்டுமல்லாது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலனையும் பேணும் வகையில் இத்துறையின் பணி விரிவடைந்துள்ளது. அரசின் தாராளமயமாக்கல் கொள்கை மாநிலத்தின் துரித பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. நாட்டில் பெருமளவு தொழில்மயமான மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும்.
வரிசையாக சொல்லிட்டே வராங்க. அது மாதிரி மிக்க மனிதவல்ல இருப்பினை கொண்ட மாநிலமாக மாறியுள்ளது. இருப்பினை பக்கத்தில் ஒரு இக்கம் வரும். இருப்பினை கொண்ட மாநிலமாக மாறியுள்ளது. மாநிலத்தின் துரிதமான தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியினை நிலைநிறுத்துவதில் தொழிலாளர் துறையினே போட்டாங்க. நலத்துறைன்றது போல முக்கியத்துவம் வாய்ந்தது. பொறுப்புணர்வும் திறமைக்கு தொழிலாளரும் முற்போக்கான நடைமுறைகளை ஒரு இப்போ வரும். பின்பற்றும் நிர்வாகமும் இன்றியமையாதவை ஆகும். தொழிலாளர் தொழில் தகராறுகள் சட்ட நடைமுறைகள் வாயிலாக நுட்பமான சமரச தலையீடுகளின் மூலம் தொழில் தாவாக்களை மேலே என்ன போட்டோம்? தொழில் தகராறுகள்னு இங்கே போட்டிருக்கோம். மேலே இங்கே கீழே வந்து தொழில் தாவாக்கள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? தாவானா நிறைய பேருக்கு புரியாது இல்லையா? புரியுமா? இப்போ நம்ம சமையல் அறையில ஒரு தவா அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு தோசைக்கல் போல ஒன்று. இங்கே வந்து தாவா அப்படின்னு மேலே போட்டுருக்க மாதிரி அதில் தொழில் தகராறுன்னு போட்டால் மக்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிய முடியாது. ஆனால் மேல் இருக்கக்கூடிய அதே மாதிரியான இது நம்ம போடலாம். தொழில் தகராறுனா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் தகராறுனா தொழில் தகராறு. தாவான பிரச்சனைகள் தொழில் சம்பந்தமா. பார்த்தீங்களா? இதுலயே ஒரு குழப்பம் வந்து. அதனால நம்ம தமிழ்ல எழுதிட்டா இந்த சிக்கல் வராது இல்லையா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அது தொழில் தகராறுனா லேபர் ஆக்ட்ல இண்டஸ்ட்ரியல் தாவாக்கு என்ன சொல்றீங்க? தாவாக்குன்னா அந்த பிரச்சனைகள் தான் பிரச்சனை தீர்க்கறது. எங்க கன்சலேஷன் ஆபீசர் அந்த மாதிரி. அப்போ ஒரு தீர்வுன்னு சொல்லலாமா? அதை தொடர் தீர்வுகள் அல்லது ஒரு தீர்வு முகமை அது மாதிரி ஏதாவது ஒன்று வைத்துக் கொள்ளலாம். அதற்கு தமிழ் வளர்ச்சித்துறையில எல்லாத்துக்கும் அகராதிகள் இருக்கு நம்மகிட்ட. அதனால அதுக்கு உரிய சொல்ல நீங்க பயன்படுத்தினீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். முக்கியமானது தீர்த்து வைத்து இணக்கமான சூழலை உருவாக்கிடும் முக்கியத்துவம் வாய்ந்த பணியினை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அதுவும் ஒரு விட்டுருவார். நலன்களை பாதுகாக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இலக்குடன் தொழிலாளர் துறை பல்வேறு தொழிலாளர் சட்டங்களை தீவிரமாக அமல்படுத்தி வருகிறது. நல்லுறவுகளை பேணி காக்கவும் தொழிலாளர் நலனை மேம்படுத்தவும் துறை சார்ந்த சட்டங்களை அமலாக்கவும் செய்து வருகிறது. இந்த அமலாக்கம் அப்படின்றத நடைமுறைப்படுத்தி வருகிறது அப்படின்னு நம்ம போகலாம். இந்த திணைக்களங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் தலைவர்களை பற்றிய விவரங்கள். திணைக்களம் என்பது இலங்கையில நம்ம துறைன்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு இலங்கையில பயன்படுத்தும் சொல் திணைக்களம். இப்ப நம்ம இங்க வந்து தொழிலாளர் நலத்துறைன்னா அவங்க தொழிலாளர் நல திணைக்களம்னு சொல்லுவாங்க. விவசாய திணைக்களம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி துறைக்கு பதிலாக உள்ளது. யாரோ இதை வந்து மொழிமாற்றம் செய்யும்போது இலங்கைக்கான கலைச்சொற்களை இங்கே வந்து உள்ள வச்சிருக்காங்க. உண்மையில அது வந்து துறைகள்னு போட்டாலே மக்களுக்குலாம் புரியும். நம்ம தமிழ்நாட்டில் அப்படித்தான் எல்லாரும் பழக்கமா எல்லா இடத்துலையும் பயன்படுத்திட்டு வர்றோம் இல்லையா? விதிகள் மற்றும் விதிமுறைகள். இதுல அந்த பக்கமே நமக்கு தெரியல. இதுலயும் அதே மாதிரியா வரும். இந்த விதிகள் விதிமுறைகள் கீழே இருக்கிற 3 இதுலையுமே எந்த பக்கமும் போகலை. அந்த பக்கமே வந்து வேலை செய்யும். இப்போ இந்த தொழிலாளர் நல வாரியம் இது தனியாக ஒரு இணையதளம் வச்சிருக்காங்க. இது வந்து தமிழக அரசினுடைய இணையதளத்துக்குள்ளேயே இதெல்லாம் வருது. இது தொழிலாளர் நல வாரியம் தனியாக ஒன்று வைத்திருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு வேப்புனா கீழே புதியது நியூன்னு போட்டிருக்காங்களா? அதான் புதியதுன்னு நம்ம எழுதலாம். தையல் இயந்திரம் வாங்க உதவித்தொகை இதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க விரைவில் புதுப்பிக்கப்படும் இருக்கு. இதே மாதிரிதான் இந்த கீழே இருக்கக்கூடிய 4 வகையிலுமே புதுப்பிக்கப்படும்னே. இந்த இணையதளத்தை யார் புதுப்பிக்கிறார்களோ அவர்கள் இது தொடர்ந்து தினந்தோறுமாவது தொடர்ந்து பார்த்து எதை செய்யவில்லையோ எதை வந்து இற்றைப்படுத்தவில்லையோ அதையெல்லாம் தொடர்ந்து இற்றைப்படுத்தும். புதிய செய்திகளை வந்து அதை முதல்ல காட்டணும். அது வந்து இது ஒரு பொதுமக்களுக்கான ஊடகமாக தான் நம்ம இதை பார்க்கணும். நமக்குள்ளேயே பேசிக்கிறதா இருந்தால் நம்ம அதை கோப்பை எங்கே வேணுமானா வைக்கணும். பொதுமக்கள்கிட்ட பார்க்கும்போது முக்கியமான செய்தியை முதன்மையான செய்தியை முன்னாடி காட்டணும். அது மாதிரி அதுக்கு ஏற்ற வகை எளிமையான வடிவத்தில் நல்ல தலைப்போட அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னு ஒரு ஊடகத்தினுடைய தன்மையோடு இது இருந்தால் இன்னும் நல்ல வகையில் எட்ட முடியும், அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இதில் ஒட்டுதான் நிறைய பார்க்கணும். மருத்துவ ஈர்ப்பு வரும்.
என்ன சட்டப்பட்ட மேற்படிப்புன்னு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை சட்ட மேற்படிப்புன்னு இருக்கணும். பட்ட மேற்படிப்பு பார்த்தீங்களா, சட்டம் தொடர்பான பட்ட மேற்படிப்பை தான் அப்படி எழுதியிருக்காங்க. நமக்கு வந்து இப்படி ஒரு சிறு இடைவெளி மாறின உடனே அந்த பொருளை புரியாத மாதிரி மாறுது பார்த்தீங்களா. அதனால எனக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். ஒரு முதுகலை படிப்பு தான் அவங்க சொல்கிறாங்க, பட்டத்துக்கு மேற்படிப்பு அப்படின்றத. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பட்ட மேற்படிப்புன்றதை விட ஒரு முதுகலை படிப்பு அப்படின்னு போட்டால் இன்னும் கூட எளிமையாக புரியும். இந்த சிக்கலையே தவிர்த்திருக்கலாம். விவசாய பட்ட மேற்படிப்பு, ஆசிரியர் பயிற்சி பட்ட மேற்படிப்பு, உடற்பயிற்சி கல்வி பட்ட மேற்படிப்பு. இங்கே பட்டப்படிப்பு சரியாக இருக்காங்க. ஏன்னா இடைவெளி பொறியியல் பட்டய படிப்பு, பொறியியல் பக்கத்தில் ஒரு இடைவெளி விடணும், பட்டயம் பக்கத்தில் ஒரு இடைவெளி விடணும். இங்கேயும் அது மாதிரி பயிற்சி பட்டய ஒரு ஒற்று வரணும், இடைவெளியும் வரணும். உடற்பயிற்சி கல்வி ஒரு ஒற்று வரணும். மேல்நிலை கல்விக்கெல்லாம் சரியாக எழுதியிருக்காங்க. உதவி பெறுவதற்கு தகுதிகள் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஒற்று வரணும். நலநிதிக்கு சந்தா செலுத்தி இருக்க வேண்டும். என்ன சொல்லலாம், நம்ம உறுப்பினர் கட்டணம் செலுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இது அந்த காலத்தில் பயன்படுத்திய சொற்கள் அப்படியே தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தலாமா? அதுக்காக ரொம்ப ஒரு கரட முரடாக புரியாத மாதிரி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. எது புரியும் வகையில் இருக்கோ அதை வந்து புழக்கத்தில் இருக்கும், அதை நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கும் புரியும், தமிழுக்கும் வந்து ஒரு நலம் சேரும். ஏன்னா அடுத்தடுத்து வர்றவங்க அதையே பின்பற்றுவாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா, முன்னாடி இருந்தவர்கள் என்னென்ன சொற்களை என்னென்ன வடிவத்தில் பயன்படுத்தினாங்களோ பின்னாடி வர்றவங்க அதில் ஒரு எழுத்து மாறாமல் தொடர்ந்து பின்பற்றிகிட்டே வர்றாங்க. அதனால இப்போ நம்ம ஏதாவது ஒன்றை இதில் திருத்தி வைத்தால் நமக்கு பின்னாடி வருபவர்கள் அதை பின்பற்றுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லை, தேவையான திருத்தங்கள் செய்யணும்ல. இப்போ சந்தான்னு போட்டிருக்காங்க, இது உறுப்பினர் கட்டணம்லாம் புரியும் இல்லை, சந்தானம் அதுதானே சொல்றாங்க. அதனால அதுக்கு ஏற்ற வகையில் எது சொல் புரியும் வகையில் இருக்கோ புழக்கத்தில் இருக்கோ அதை கொடுக்கலாம். அது மாதிரி தான் தாவான் முதல்ல பார்த்தோம், இப்போ சந்தான்னு பார்க்குறோம். அப்போ இது வந்து நமக்கு இன்னும் முதல் சிக்கல் வந்து சரியாக புரியாது அப்படின்றது. சில இடங்கள்லாம் வந்து அந்த சந்தா அப்படின்றதுக்கு வெவ்வேறு பொருள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு யூடியூப்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, இங்கே சந்தா செலுத்துங்கள், அங்கே பணம் கட்ட வேண்டியதில்லை, அங்கே சேர்ந்தாலே போதும். ஆனால் இங்கே உறுப்பினர் கட்டணமும் ஒரு கட்டணம். அப்போ நம்ம இன்னும் தெளிவாக நீங்கள் உறுப்பினர் கட்டணம் கட்டி இருக்க வேண்டும் அப்படின்னு இன்னும் நல்லா தெளிவாக புரியும் இல்லையா. வாரிய ரசீது நகல், இந்த சீட்டினுடைய படி என்ன சொல்லுவாங்க, ரசீதுன்றது நம்ம தமிழ் இல்லை, ஆனால் வந்து அது வந்து நம்ம ஒரு கட்டண சீட்டு. நகல் என்பது படி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படியாதான் இணைக்கணும். ஆதார் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நகல் என்பது படின்னு மாற்றணும். சான்றொப்பம் என்பது ஒரு நல்ல ஒரு சொல், அட்டஸ்டேஷன்றதுக்காக அவங்க போட்டுருக்காங்க. வங்கி கணக்கு இங்கே ஒரு ஒற்று எழுதுகிறோம். வருடந்தோறும் அப்படின்றத ஆண்டுதோறும்னு எழுதலாம். பிரேத பரிசோதனை சான்றிதழ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா. இது பிணக்கூறு அறுவைன்னு ஒரு சொல் நம்மகிட்ட இருக்கு. அதனால நம்ம வந்து அப்படி சொல்லலாம். ஏன்னா இந்த வழியாக இருக்கிறத நம்ம எங்கே மாற்ற முடியுமோ அங்கே மாற்றலாம். கடையில்லா சான்றிதழ் இங்கே ஒரு ஒற்றுமில்லை. பத்திரத்தாளில் ஒற்றுமில்லை. நோட்டரி பப்ளிக்கிடமிருந்து அப்படின்றத இதுக்கு நம்ம வேற ஒரு பேர் இருக்கு இல்லையா, என்ன சொல்றோம் அதுக்கு, இந்த சொற்குவை .com இருக்கு. அதை வந்து இந்த இடத்துக்கு இந்த ரீடைரக்ட்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து திசை திருப்பி வருது. சொற்குவை.tn.gov.in. உங்களுக்கு ஒரு வேளை இந்த சொல்லுக்கு என்ன சொல் அங்கே போடலாம்னு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தா, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எப்போதும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம் இல்லையா, இங்கே போய் போட்டு தேடலாம். இங்கே எல்லாத்தையும் தொகுத்து வச்சிருப்பாங்க. இங்கே நம்ம இப்போ என்ன போட்டோம், நோட்டரி பப்ளிக்னு போட்டோம். கீழே என்ன போட்டிருக்காங்க, சான்றுறுதி அலுவலர், சான்றுறுதியர், இது மாதிரி நிறைய இந்த சொற்கள் இருக்கு. அதனால சான்றுறுதி, இப்போ இதெல்லாம் வந்து அரசினுடைய இணையதளம் தான் இது. இவங்க அரசினுடைய கீழக்கூடிய அகராதிகள், கலைச்சொல், அகரமுதலி எல்லாவற்றையும் தொகுத்து தான் இதில் போட்டிருக்காங்க. அதனால இந்த சொற்களை நம்ம பயன்படுத்தணும். இப்போ நோட்டரி பப்ளிக்கை விட சான்றுறுதி அலுவலகம் வந்து நம்ம அதை பெறலாம் அப்படின்னு இங்கே போடலாம். இந்த ஒரு வருடத்திற்குள் அப்படின்றது தான் ஒரு ஆண்டுக்குள் அப்படின்னு போடலாம்.
இது மாதிரி 12ஆம் அப்படின்னு வந்தா இந்த மாதிரி ஒரு இடைக்கோடு ஐஃபன் போட்டு மீன் போடுறதுனால ஆம்னே போடலாம். கீழே இங்க மாதிரி ஆம். இங்க வந்து 10 ஆம் வகுப்பிற்கு இப்போ 2000 அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா. இந்த எம்மும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் அது ஒன்றும் கிடையாது. இது 2000 அப்படின்னு இருக்கு. இது 12ஆம் வகுப்பிற்கு ரூபாய் 3000. அப்போ இங்கே ஆம் இங்கே உம்னு 2 வகையான உச்சரிப்பு இருக்கு. நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரே இம் போட்டுறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒன்று ஊயும் போடணும், இந்த இடத்துல ஆயும் போடணும். அப்படி போடுறதில்ல. அப்படி போடுறதுல உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருந்தது அப்படின்னு சொன்னால் 2000 எழுத்துல எழுதலாம். 2000. ஏன்னா நம்ம வந்து சொல்லக்கூடியது எதிராளிக்கு படிக்கிறவர்களுக்கு சரியாக புரியணும் அப்படின்றது நம்முடைய ஒரு நோக்கமாக இருக்கு. அதனால அதையும் நம்ம கவனத்தில் இருக்கணும். நம்ம சொல்றது சரியா புரியுதா? பாருங்க, இது யார் இது மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரியல. கணினி அடிப்படை பயிற்சிக்கானன்றத போட்டிருக்காங்க. அடிப்படை பயிற்சிக்கு ஒற்றுமை. வருவாய் மாவட்டத்திற்கு 5 பேர் உதவி பெறுவதற்கு தகுதிகள் விட்டு வரும். இதில் சில இடத்துல நம்ம தொழிலாளரின் அப்படின்னு போடுறோம், சில இடத்துல தொழிலாளியின் அப்படின்னு போடுறோம். அதனால இது ஒரு புது வகையில தொழிலாளரின் அப்படின்னு போடலாம். அது ஒரு தொழிலாளி அப்படின்னா அது கொஞ்சம் வந்து மரியாதை குறைவு மாதிரி தெரியும். அதனால தொழிலாளர்னு போட்டோம்னா ஒரு மரியாதையாக சொல்கிற மாதிரி. வேறு என்னென்ன இணையதளங்கள்ல அவங்ககிட்ட இருக்குன்னு தெரியுமா? தொழிலாளர் நலத்துறை இணையதளம் இருக்கு, தொழிலாளர் நல வாரியம் இருக்கு. அது தவிர ஏதாவது இருக்கா? அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியம். இதை மட்டும் நல்ல சொல்லியிருக்கேன். அதாவது தாவான் நம்ம சொல்லுங்க, இங்கே குறை தீர்வு நிலை, குறை தீர்க்கும் படிவம் இதெல்லாம் மட்டும் இருக்கேன். அப்போ நம்ம வந்து இப்போ தொழிலாளர் குறை தீர்வு மையம் அல்லது அமர்வுன்னு ஏதாவது நம்ம ஒன்று போடலாம் இல்லையா? வெளிமாநில கட்டுமான தொழிலாளர்கள், சமூக பாதுகாப்பு வரும், புதிதாக பதிவு செய்யும் போடுறோம், கைபேசி வரும், அனுப்பப்படும் இப்போ சம்பந்தப்பட்டன்றத தொடர்புடையன்னு எழுதலாம், அதிகாரின்றத அலுவலர்னு எழுதலாம், கைபேசின்னு போடணும், நிரந்தர பதிவு, கைபேசி பதிவு சான்றிதழ். இப்போ இது ஒரு நல்ல ஒரு சேவை. இப்போ வந்து அமைப்பு வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை செய்யும்போது அவங்க பதிவு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே இருக்குது. இப்போ இங்கே ஒரு குறை தீர்க்கும் படிவம் போட்டிருக்காங்க. இதில் ஆங்கிலம் தமிழ் 2 தான் இங்கே இருக்குது. ஆனால் இவர்கள் வெளிமாநில தொழிலாளர்கள் ஒருவேளை இந்த 2 மொழியும் தெரியாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேறு மொழிகள்லையும் இது கூட இதை கொடுக்கலாம். நம்ம தமிழ் வளர்ச்சித்துறை தான் என்றாலும் கூட இவர்களுடைய தேவை இங்கே வந்து அவர்கள் வேலை செய்வதற்கு ஒன்று அவர்கள் மொழியில் கொடுக்கலாம், அல்லது அடுத்த நிலை இவர்களுக்கு தமிழில் பயிற்சி அளிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க எல்லாம் பதிவு பண்ணுறோம். தமிழ் தெரியுமா தெரியாதா ஒரு வரி கேட்டுட்டு தெரியாதுன்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு பயிற்சி கொடுத்தோன்னு வைங்க. அப்போ அடுத்து அவங்க முழங்குவதற்கு ஒரு மாதம் 2 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் கூட வச்சுக்கலாம். தினம் 1 மணி நேரம் இதேனும் ஒரு நேரம் வச்சுக்குவோம். இல்லை செல்பேசியிலேயே கூட படிச்சுக்கலாம். அவங்களுக்கு தேவை இருக்கு. அவங்க அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 100 சொற்கள் இல்லாட்டி ஒரு 200 சொற்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகும்போது எப்படிலாம் பேசணும், அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்களும் ஏமாறக்கூடாது, அதே நேரம் நம்மளும் வந்து அவற்றின் சேவையை பெறணும். அப்போ எது சொல்லணுன்றதுக்கு ஒரு பயிற்சி நம்ம இங்கே கொடுப்பது தேவைப்படும் நினைக்கிறேன். இப்போ இது மாதிரியான விஷயங்கள் எதுக்குன்னா நீங்கள் தான் இதை வந்து அரசுக்கு சொல்லணும். இந்த தொழிலாளர்களுக்கு நம்ம இதை சொல்கிறோம், அவர்களுக்கு தமிழ் கற்பிப்பதற்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு செய்யுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அரசு அது செவிசாய். பதிவு செய்யறது ஒரு நிலை, பதிவு செஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்கேயாவது வேலை பார்க்கணுமா இல்லையா? இப்போ இங்கேருந்தோ யூபியிலேருந்தோ பீகார்லேருந்து எங்கேருந்தோ வர்றவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாதுன்னு. அப்போ அவங்ககிட்ட நீங்கள் வந்து இப்போது அடிப்படையாக என்ன செய்வாங்க, போய் இடத்துல ஒரு பேருந்து ஏறணும், ஒரு மளிகை கடைக்கு போகணும். இப்போல்லாம் இப்போ ரேஷன் கடை இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நியாய விலை கடைக்கு அங்கே போய் நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அரிசி
5 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அவன் கேட்டாங்கன்னா கொடுத்துருப்போம். அவன் வந்து இத்தனை ரூபாய், அது எதெல்லாம் அடிப்படையாக பேசுகிறோமோ அதை மட்டும் பேச வைக்கலாங்க. நமக்கு நல்லது, தமிழ் பேசினால் நமக்கு நல்லது தான்.